இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். தனுசு லக்னம், சிம்ம ராசி, லக்னத்தில் சுக்கிரன், 4 ராகு மற்றும் சனி, 9 சந்திரன், 10 கேது, குரு மற்றும் செவ்வாய், 11 புதன் மற்றும் சூரியன். இது ஒரு ஆண் ஜாதகம், அதாவது ஒரு கணவன் ஜாதகம். அடுத்து மனைவி, அதாவது மனைவி, இந்த கணவனுடைய மனைவியின் ஜாதகத்தை பார்க்க போகின்றோம். மீன லக்னம், துலாம் ராசி, 3 சனி, 5 கேது, 6 சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், 8 சந்திரன், 9 குரு, 11 ராகு மற்றும் செவ்வாய். விவாகரத்து சம்பந்தப்பட்ட ஜாதகம், கணவன் மனைவி விவாகரத்து சம்பந்தப்பட்ட இந்த ஜாதகம். என்ன இந்த 2 ஜாதகத்திலையும் என்ன பிரச்சனை இருக்குது? மனைவியின் பாவத்தை, அதாவது கணவனின் ஜாதகத்தில் 7ஆம் பாவம், மனைவியை குறிக்கும் 7ஆம் பாவம், குடும்ப பாவம் எவ்வாறு இருக்கிறது? அதாவது மனைவியின் பாவம், குடும்ப பாவம் அடிபட்டிருக்கின்றதா என்று பார்க்க போகின்றோம். 2 அடி வாங்கி இருந்தால் அந்த முதல் திருமணம் நீடித்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 1 அடி வாங்கியிருந்தாலும் ஓரளவுக்கு சமாளித்து கொள்ளலாம். ஆனால் 2 அடி வாங்கி இருக்குமாக இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை, அதாவது அந்த மனைவி நீடித்து இருக்க வாய்ப்பில்லை இந்த ஜாதகரோட. அதே பெண் ஜாதகமாக, அதாவது மனைவியின் ஜாதகமாக இருந்தால் 7ஆம் அதாவது கணவரை குறிக்கும் 7ஆம் பாவம், குடும்பத்தை குறிக்கும் 2ஆம் பாவம் 2 அடி வாங்கியிருந்தால் இந்த பெண்ணுக்கும் மனைவியோடு, அதாவது கணவனோடு சேர்ந்து நீடித்து வாழ்கிற அளவுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு விளங்கும் இல்லையா? நாங்கள் ஏற்கனவே நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கின்றோம். அப்போ ஒரு பிரிவு வருகின்றது என்றால் குடும்ப பாவம், 7ஆம் பாவம், அந்த ரெண்டு பாவங்களோடும் சம்பந்தப்பட்ட அதிபதிகள் மறைவாகி அல்லது நிழல் கிரகங்களால் மறைக்கப்பட்டு அல்லது பாவ கிரகங்களோடு சேர்ந்து நசுக்கப்பட்டு இந்த மாதிரியான அமைப்புகள், அல்லது 6, 8 விரியாதிபதி இவங்களோடு சம்பந்தம் இருக்குமாக இருந்தால் கட்டாயம் அந்த 2ஆம் பாவம், 7ஆம் பாவம் நசுக்கப்படுகிறது, அடிவாங்குகிறது என்று சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகத்தை நாங்கள் பார்ப்போம், என்ன இங்கே பிரச்சனை இருக்குன்னு நாம் பார்ப்போம். கணவன் ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுக்கின்ற முதல் லக்னாதிபதி, அதாவது பார்த்திங்கன்னா கணவன் ஜாதகத்தில் தனுசு லக்னம், சிம்ம ராசி, லக்னாதிபதி குரு கேந்திரத்தில் இருக்கின்றார். உபயராசி இல்லையா? உபயராசியில் பார்த்திங்கன்னா குரு கேந்திரத்தில் இருக்கின்ற, உண்மைக்கும் உபயராசி அதிபதிகள் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது, தனித்து இருந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கும் என்று கூறுகின்றார்கள். இங்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி குரு கேந்திரத்தில் இருக்கின்றார். 4 மற்றும் விரயத்துக்கு உரிய செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்றார். கேதுவால் மறைக்கப்படுகின்றார். இங்கு செவ்வாயும் கேதுவும் ஒருவருக்கொருவர் கடும் பகைவர்கள். அதே நேரம் ராகு அளவுக்கு பகை இல்லாவிட்டாலும் செவ்வாயும் கேதுவும் பகைவர்கள். அதே நேரம் கன்னி புதன் வீடு, அது செவ்வாய் கேது என இருவருக்கும் பகை வீடு. இங்கு செவ்வாயும் குருவும் ஒரே டிகிரியில் இருக்கின்றார்கள். இவர்கள் இருவரையும் நோக்கி கேது போகின்றார். அவர் 11 டிகிரியில் இருக்கின்றார். இவர்களை நெருங்கி கொண்டிருக்கின்றார். ஜாதகர் புத்திசாலியான ஒருவர், அன்பான ஒருவர் என்றாலும் முன்கோபக்காரர். கதைக்க தெரியாமல் கதைத்து விடுவர், அதாவது யோசித்து கதைக்க தெரியாது. சில பேரை பார்த்திங்கன்னா யோசித்து கதைக்க மாட்டார்கள், என்ன வருகிறதோ கதைத்த பின்பு தான் யோசிப்பார்கள். அந்த மாதிரியான டைப்பும் கூட இருக்கின்றது. அப்போ இவர் பார்த்திங்கன்னா யோசித்து கதைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் எல்லாம் என்ற அந்த பிடிவாத குணம் உடையவர் என்று சொல்லலாம். குடும்பஸ்தானத்தோடு சம்பந்தப்படுகின்றவர் யார்? தனுசு லக்னமாக இருந்தால் 2ஆம் வீடு குடும்பம், அதாவது மகர லக்னம். அப்போ அதுக்கு மகர ராசி, அதன் அதிபதி சனி இங்கு குடும்ப ஸ்தானத்தோடு சம்பந்தப்படுகின்றார். அந்த சனி எப்படி இருக்கின்றார்? 4 ராகுவோடு இருக்கின்றார். அப்போ குடும்ப அதிபதி, அதாவது குடும்பஸ்தானத்துக்குரிய சனி 4ஆம் வீட்டில் எதிரி கிரகமான ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். அப்போ குடும்ப அதிபதி சரியான அமைப்பில் இங்கே இல்லை. இப்போ முதல் நிலையை நாம் பார்ப்போமாக இருந்தால் குடும்பத்தை எடுக்கின்றோம், அந்த குடும்பம் சரியான அமைப்பில் இல்லை, ராகுவால் மறைக்கப்படுகின்றார். பொதுவாக களத்திரகாரகன் என்று நாங்கள் சுக்கிரன் சொல்வோம்.
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் திக்பலமாக இருக்கின்றார். ஆனால் ராகுவோடு சேர்ந்த சனியால் பார்க்கப்படுகின்றார். சனி பார்க்கின்றது இல்லையா? ராகுவோட சேர்ந்த சனி 10ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கின்றார். அப்போ கல்யாண வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையில் பாவக்கிரகங்களால் மறைக்கப்படுகிறார். அப்போ அங்கே ஏதோ சிக்கல் இருக்கிறது, தெளிவாக இல்லை, மறைக்கப்படுகிறது இல்லையா? அப்போ கல்யாணம், அதாவது கல்யாணத்தை குறிக்கின்ற சுக்கிரன் பாவக்கிரகங்கள்ன்ற தொடர்பால் மறைக்கப்படுகின்றார். அப்போ சிக்கல் இருக்கிறது தெரிகிறது. ஏனென்றால் கேதுவோடு சேர்ந்த செவ்வாய்க்கும் களத்திரகாரகன், அதாவது செவ்வாயை பார்த்தீங்கன்னா அவரும் களத்திரகாரகனை பார்க்கின்றார் 4ஆம் பார்வையால். கேதுவோடு சேர்ந்த செவ்வாயும் 4ஆம் பார்வையால் சுக்கிரனை பார்க்கின்றார். அப்போ பிரச்சனை இருக்கிற ஜாதகம்தான். அப்போ பார்க்கும்போதே தெரிகிறது தனபாவம் பிரச்சனையாக இருக்கிறது, கல்யாணம் பிரச்சனையாக இருக்கின்றதுன்றது இதில் கொஞ்சம் பார்க்கும்போதே தெரிகின்றது இல்லையா? சரி, 7ஆம் வீட்டுக்குரியவரை பாப்பமாக இருந்தால் அவர் புதன். அவர் 11இல் நட்பு வீட்டில் நண்பனோடு இருக்கின்றார். 7ஆம் வீட்டுக்கு ராகுவோடு சேர்ந்த சனி, கேதுவோடு சேர்ந்த செவ்வாய் இருவரின் பாவப்பட்ட ஒளிக்கலவை, அதாவது பார்வையை வாங்கிய சுக்கிரன் நேரடியாக பார்த்து 7ஆம் வீட்டின் மேல் அந்த ஒளியை பிரதிபலிக்கின்றார். அப்போ அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி? அதாவது அந்த பார்வை, ராகுவோடு சேர்ந்த சனியின் பார்வை சுக்கிரனுக்கு இருக்கின்றது, கேதுவோடு சேர்ந்த செவ்வாயின் பார்வை சுக்கிரனுக்கு இருக்கிறது. இந்த 2 சேர்க்கைகின்ற பார்வையும் வாங்கிய சுக்கிரன் அந்த ஒளியை 7ஆம் வீட்டுக்கு விடுகின்றார். அப்போ 7ஆம் வீடு என்ன நடக்கப்படுகிறது, என்ன ஆகின்றது? நசுக்கப்படுகின்றது. நல்ல ஒளி 7ஆம் வீட்டுக்கு படும்போது குடும்பம் நன்றாக இருக்கும், நல்ல கணவன் மனைவி, நீடித்த வாழ்க்கை என்று சொல்லலாம். ஆனால் இங்கு எல்லாம் தீமை பயக்கக்கூடிய கிரகங்களின் ஒளிக்கலவை. அந்த ஒளிக்கலவையை வாங்கிய சுக்கிரன் என்ன செய்கின்றார்? 7ஆம் வீட்டை பார்க்கின்றார். அதே நேரம் இந்த சுக்கிரனை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு உரியவரும் கூட. அப்போ 6ஆம் வீட்டுக்கு உரியவர் எங்கே இருக்கிறார்? லக்னத்தில் இருந்து பாவப்பட்ட ஒளி கலவையை வாங்கி 7ஆம் வீட்டுக்கு பாய்ச்சுகின்றார். அப்போ இங்கு 7ஆம் வீடு நசிக்கப்படுகிறது. பாக்கியாதிபதி நீசம், அதாவது ராசிநாதன் நீசம். மனசளவில் பாதிப்புகள் ஏற்படும். மனம் இவருக்கு வலிமையாக இல்லை. குடும்ப பாவத்தை கேது செவ்வாயோடு சேர்ந்த குரு பார்க்கின்றார். அந்த வீடு குரு பலம் இழக்கின்ற வீடு என்று சொல்லலாம். மகர